கூட்டணி பொறுத்தவரை அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறும். திமுகவை வீழ்த்துவதே அதிமுகவின் ஒரே இலக்கு. அதற்கான அனைத்து முயற்சிகளும் அதிமுக செய்யும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்தார். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேற்று திடீரென சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் கட்டி முடிக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை பார்வையிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து டெல்லியிலிருந்து சற்று நேரத்துக்கு முன்பு ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை சென்னை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, சோமசுந்தரம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KB கந்தன், தன்சிங் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி கூறுகையில், நான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததை யாரும் விமர்சனம் செய்யவில்லை. ஊடகம்தான் பரபரப்பான செய்தியாக காட்டுகிறது. ஏற்கனவே நான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஏன் சந்தித்தேன் என்பது குறித்து அனைவருக்கும் தெளிவுபடுத்திவிட்டேன். நேற்று டெல்லி சென்றவுடன் டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பார்வையிட்டேன். இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் நானும் கழகத்தின் மூத்த நிர்வாகிகளும் சேர்ந்து சந்தித்தோம். அப்போது தமிழகத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்த கோரிக்கை மனு அவர்களிடம் வழங்கினோம். பாஜகவுடன் கூட்டணியில் என கூறிய நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளீர்களா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு, கூட்டணி விவகாரத்தில் எந்த கட்சியாவது நிலையாக இருந்து உள்ளதா? திமுக கூட்டணி கட்சிகள் நிலையாக உள்ளதா? இதையெல்லாம் சரியாக சொல்ல முடியாது. இது அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாற்றம் இருக்கும். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் நெருக்கத்தில் தான் கூட்டணி குறித்து நாங்கள் அறிவித்தோம். அதேபோல தற்போது தேர்தல் நெருக்கத்தில் தான் கூட்டணி குறித்து ஆலோசனை செய்து ஒத்த கருத்துக்களுடைய கட்சியுடன் கூட்டணி அமைப்போம். அதிமுக கூட்டணி அமைக்கும் போது அனைத்து ஊடகங்களையும் அழைத்து நிச்சயம் தெரிவிப்போம். அதிமுக பொறுத்தவரை திமுகவை வீழ்த்துவதுதான் எங்கள் ஒரே குறிக்கோள். மக்கள் விரோத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களது இலக்கு. அதற்காக அதிமுக அனைத்து முயற்சிகளும் எடுக்கும். இவ்வாறு கூறினார் விமான நிலைய செய்தியாளர் எஸ். பிரபு. முடிவு செய்யப்படும். இப்போ கூட்டணி இருக்குதா இல்லையான்னு கேட்டா நாங்க எப்படி பதில் அமித்ஷா ஒரு பதிவு போட்டிருந்தாரு. தமிழகத்துல வந்து கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ஏங்க அவர் அமைக்கும் சொன்னா நாங்க என்ன, அதாவது ஒரு கட்சி ஒரு ஸ்டாலின் ஒரு பதில் சொன்னார் தம்பி, அதுக்கு நாங்க வந்து அவை கூட்டணி கட்சி எல்லாம் நாங்க ஒரே ஒத்த கொள்கையுடைய கட்சிக்கிறாங்க, அதில் நாங்க போய் தலையிட்டு பேச முடியும். அது வந்து அவருடைய கட்சியோட விருப்பம், புரியுதுங்களா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகையாளர் அழைத்து தெரிவிக்கப்படும். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள். அந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.